வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இன்றைக்கி என்னென்ன எல்லாருக்கும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். புரட்டாசி சனிக்கிழமைக்கான தளிகை இன்றைக்கி பண்ண போகிறோம். புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிட்டு நிறைய பேர் விரதம் இருப்பேன். நிறைய பேர் இந்த 4 சனிக்கிழமையும் பெருமாளுக்கு தேவையான இந்த பிரசாதம்லாம் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பேன். ஸோ தெரியாத குழந்தைகள் யாராவது புதுசாக இருந்தாங்கன்னா அவளுக்கோசரம் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். அப்படியே பண்ணுறச்சே பெருமாளோட அதிசயமான இதை பற்றிலாம் நம்ம பேசலாம். இன்றைக்கான பிரசாதங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, திருப்பதியில் வந்து பெருமாளுக்கு வந்துட்டு பாலபோகம் அப்படின்னு சொல்லிட்டு காத்தால் வந்து சுப்ரபாதம் முடிஞ்ச கையோட பாலும் வெண்ணையும் தருவாளாம். அப்புறம் வந்து ராஜபோகம் அப்படின்றது மத்தியானம் ஒரு 11:30-12க்கு இது பண்ணுறது. அதில் வந்துட்டு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளி சாதம், கதம்ப சாதம் இதெல்லாம் கொடுத்து அது ப்ளஸ் அப்போ வந்து பாதாம் போட்டு ஒரு கேசரியும் பண்ணி கொடுப்பாள். இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவாள். அதுக்கப்புறம் வந்து சயனபோகம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ஒன்று பண்ணுவாள். அதில் வந்து உங்களுக்கு மரீச்சி அன்னம்னு ஒன்று உண்டு. அந்த மரீச்சி அன்னம் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பிரசாதம் இதெல்லாம் பண்ணினாலுமே குலசேகரப்படின்றதை தாண்டி போகிறது ஒன்று தான். பெருமாள் கிட்ட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண் பாத்திரத்தில் புதுசாக தினம் எல்லா வேலையுமே புதுசான ஒரு மண் பாத்திரத்தை ஒரு ஃபேமிலி பண்ணி கொடுப்பா. அந்த இதுலேருந்து ஒரு பாத்திரத்தில் தயிர் சாதம் மட்டும்தான் பெருமாளுக்கு குலசேகரப்படியை தாண்டி போய் அவர்கிட்ட நிவேத்தியத்துக்கு போகிறதே. அப்படிங்கிறதே அந்த தயிர் சாதம் நிச்சயமாக நம்ம பண்ணி பெருமாளுக்கு இது பண்ணுறோம். அந்த தயிர் சாதம் அதே மாதிரி நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஏழைகளுக்கு கொடுங்க கண்டிப்பாக. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒன்றா பார்க்கலாம். பண்ணுறதையே அப்படியே பெருமாளோட அதிசயமான இதை பற்றிலாமும் பேசலாம். ஸோ அவரை பற்றி பேசுறதுக்கும் சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் நமக்கு ஏதாவது அலுப்பாக இருக்குமா என்ன? அவர் எப்படி வந்து ஒரு கருணை கடலாக இருக்காரோ அது மாதிரி அவரை பற்றின புகழும் வந்து ஒரு கடலாக இருந்துருக்கு அப்படியே. ஸோ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறேன்றது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாதாம் போட்டு கேசரி பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து புளி சாதம், அதுக்கப்புறம் வந்து எள்ளு சாதம். இதுவும் ரொம்ப விசேஷம். சனீஸ்வர பகவானுக்கும் பெருமாளுக்கும் உண்டான சம்பந்தத்தையும் நான் ஒரு போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ கதையாக சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும். ஸோ போன வருஷம் வீடியோவோ அதுக்கு முந்தின வருஷம் வீடியோ பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். பிகாஸ் அவர் வந்து ஆசைப்பட்டு கேட்டு அதை வந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணி கலியுகத்தில் நானும் நீயும் சேர்ந்திருக்கிற நாள் எல்லாரும் விசேஷமாக கொண்டாடுவா அப்படின்னு சொல்லி பகவான் அனுகிரகம் பண்ணி அதை பெருமாளுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும், அதாவது சனிக்கிழமையும் பெருமாளும் சேர்ந்த நாள். அதனால சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு எள்ளு சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அந்த எள்ளு சாதம் அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் தயிர் சாதம் அனுப்புகிறோம். அந்த மரீச்சி அன்னம் பண்ண போகிறோம். ஸோ இதை எல்லாமே எலாபரேட். இதை தவிர நிறைய பேர் வந்து மாவிளக்கு மாவு போடுவேன். மாவிளக்கு மாவு நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கேன். எனக்கு வந்து அது சொல்லணும்னா எங்கள் ஆற்றுல போடுறது எங்களுக்கு ஆகி வராதுன்னு எங்கள் மாமியாரே சொல்லியிருக்கா. சும்மா ஒரு விளையாட்டுக்கு கூட நம்ம வீடியோவில் வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்கு கூட நம்ம அதை போடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தீர்மானம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஆற்றுல இருக்கிற பெரியவா, எங்கள் பாட்டியோ, எங்கள் மாமியாரோ, எங்கள் அம்மாவோ எதான்னு சொல்லிட்டான்னா அதை தாண்டி நான் பண்ணுறதில்ல அப்படின்றது நான் ரொம்ப தீர்மானமாக இருப்பேன். ஏன்னா
எனக்கு உள்ளூர ஒரு பயம் உண்டு, அவள் சொன்னதை மீறி நம்ம பண்ணிடணும்னா எதாவது நடந்துருமோ அப்படின்னு. அதனால நான் என்னோட இதில் வந்து இது வரைக்கும் நானும் உங்களோட கூட தொடர்ந்து ஒரு 6 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் நான் வந்து மாவிளக்கு மாவு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கேன், நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வாயால் சொல்கிறேன், நீங்கள் அதை வந்து உபயோகப்படுத்தி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிச்சமாக நிறைய பேர் பண்ணி போட்டிருக்கா, அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்டில் எனக்கு ஆற்றுல பண்ணுறதுக்கு நான் வழக்கு ஏற்றலை, பட் பண்ணுறதுக்கே எனக்கு பயம். ஆற்றுல பண்ணாத அப்படின்றது தான் எங்கள் மாமியாரோட ஒரே இது. அதனால நாங்கள் எப்போ குலதெய்வம் கோவில் போனாலும் என் மாட்டுப்பொருளாம் அங்கே போட்டுடுவோம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஜஸ்ட் இதை பண்ணிகிட்டே இருக்கிறதே சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் இன்றைக்கி எல்லாம் பார்க்கலாம். இந்த பகவானோட அனுகிரகத்தில் இன்னையோட தலிகை இது ஃபுல்லாக நல்லபடியாக வரணும்னு அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி இது என்னன்னு கேட்டேன்னா, ஒரு கப் ரவை எடுத்துட்டுருக்கேன். இது வந்து அதில் ஒரு அரை பங்கு பாதாம் எடுத்துக்கோங்க, இல்லை 3/4 பங்கு பாதாம் எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுட்டுருக்கோம். இது பாதாம் பவுடர், இது ரவா. இந்த இதில் வந்து நெய் வந்து இந்த ரவை எடுத்துட்டு இருக்கிறது தாராளமாக 3/4 பங்கு கிட்ட நெய் வேணும். ஸோ நெய் நல்லா சூடாகிட்டு இந்த முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். திராட்சை பழமும் போட்டுறேன். நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இது நல்லா வறுத்துட்டுன்றோம். இதில் ரவையை போடுறோம். ஸோ இது வறுபட்டுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே தண்ணி நம்ம எடுத்து சுட வச்சுக்கணும். 2 அடுப்பாக இருக்கிறவா நீங்கள் 2 அடுப்பில் போட்டு இது பண்ணிக்கலாம். 1 2 3 கப் எடுத்துட்டுருக்கோம். நல்லா வறுபட்டு வாசனை வரும் உங்களுக்கு. ரவை எடுத்ததுலேருந்து நிச்சயமாக 3/4 கப்பு கிட்டக்க நெய் எடுத்துருந்தோம், சரியாக இருக்கும். ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா திளைக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இது நல்லா தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள சில அதிசயமான விஷயங்கள் அதை பற்றி பார்க்கலாம். பெருமாளோட விக்கிரகம் பார்த்தேன்னா அது செதுக்கினா மாதிரியே இருக்காதான், அப்படியே ரொம்ப சுரசுரந்தான் இருக்குமா. எப்பேற்பட்ட இது பண்ணினாலுமே எங்கேயாவது ஒளிப்பட்ட ஒரு இது தெரியுமா, ஆனால் அந்த பெருமாளோட விக்கிரகத்தில் ஒளிப்பட்ட இதுவே தெரியாதான், அந்த மாதிரி இருக்குமா. அதே மாதிரி அந்த பெருமாள் பண்ணியிருக்கிற அந்த விக்கிரக கல்லும் அந்த மலையில் மட்டும்தான் கிடைக்குமா, வேறு எங்கேயுமே அந்த மாதிரி கல் பார்க்க முடியாது. அவ்வளோ இதெல்லாம் வந்து அந்த கோவிலில் ஒரு பிரதான அர்ச்சகராக இருந்தவர் எழுதியிருக்கிற புஸ்தகத்தில் இருந்தது. அதே மாதிரி 110 டிகிரி இதில் வந்து ஹீட்லேயே இருப்பாராம் பெருமாள் எப்பயுமே. அவர் மேலேருந்து அந்த ஆபரணங்கள்லாம் களையிட்டு அதெல்லாம் அப்படியே குதிக்குமா. வஸ்திரங்கள் ஆபரணங்கள் எல்லாமே வந்து களைஞ்சிட்டு வேறு மாத்திரச்சே வந்து அப்படியே அவ்வளோ சூடாக இருக்குமா. ஸோ இதெல்லாம் ரொம்ப அதிசயமான ஒரு விஷயங்கள். அதே மாதிரி அவருக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாள். அபிஷேகம் பண்ணி முடிச்ச கையோடு அவருக்கு வந்து அப்படியே வேர்த்து கொட்டுமா. வெந்நீரில் தான் அதுவும் அபிஷேகம் பண்ணுவாள். அப்படியே வேர்க்குமா அவருக்கு. எல்லா ஃப்ரைடேயும் அவரோட பீதாம்பரத்தை வச்சே அவருக்கு தொடச்சி விடுவாளாம். தண்ணி நல்லா திளைக்கிறது. இதில் குங்குமப்பூ போடுறோம். இதை நீங்கள் கொதிக்கிற பாலில் நீங்கள் இதை நினச்சி வச்சுட்டு நீங்கள் அது நல்லா அதில் விடுங்க. நான் மறந்து போயிட்டேன், அதனால் இதை வெந்நீரில் போட்டிருக்கேன். ஆனஸ்ட்டாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் தான். நான் அது முன்னாடியே இதை கொதிக்கிற பாலில் குங்குமப்பூ இது பண்ணி வச்சுருக்கணும், நான் மறந்து போயிட்டேன் சுத்தமாக. தண்ணி நல்லா திளைக்கிறது. அடுப்பை சின்னதாக்கிக்கோங்க. ஒரு கப்புக்கு 3 கப்பு தேவையான எல்லாருக்கும் முதல்ல தோணும். விட்டதுக்கப்புறம் பார்த்தேன்னா எப்படி கரெக்டாக இருக்குது பாருங்க. அதேமாதிரி நான் 1 கப்புக்கு 1.5 கப்பு கிட்ட நான் சுகர் எடுத்துக்கிறேன். தேவைப்பட்டவா 2 வேணாலும் எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதுலேயே 1.5 கப்பு சர்க்கரை.
இதில் இந்த பாதாம் பொடியும் ஆட் பண்ணிடணும். மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுறேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடணும். நல்ல ஜோராக ரெடி எடுத்து குங்குமப்பூ பாதாம் கேசரி பெருமாளுக்கு தயாராக எடுத்து இதில் வறுத்து முந்திரி பருப்பு திராட்சை பருப்பில் ஆட் பண்ணணும். ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு தான் போடுறேன், பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாதாம் வாசனை இதாகுமா மம்மின்னா கண்டிப்பாக, ஏன்னா பெருமாளோட பிரசாதம் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் போட்டு நைவேத்தியம் பண்ணுங்கோ, அது ரொம்ப விசேஷம். ஸோ ஜோரான குங்குமப்பூ பாதாம் கேசரி தயாராகிடுது பெருமாளோட நைவேத்தியத்துக்கு. ஸோ அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். நம்ம இப்போது 2ஆவதாக பண்ண போகிறது வந்து இன்னும் பெரிய விஷயம் கிடையாது, எல்லோரும் எப்பயுமே பண்ணுற சக்கரை பொங்கல் தான். அது ஒன் ஆஃப் த நைவேத்தியம் பெருமாளுக்கு. ஸோ அந்த நைவேத்தியத்தை பண்ண போகிறோம். 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு பைத்தம்பருப்பு. சக்கரை பொங்கல் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறது வந்து, இல்லை நீங்கள் அக்கார வடிசலாக பண்ணுறேன்னா பண்ணலாம். ஆனால் பொதுவாக அங்கே வந்து உங்களுக்கு பெருமாளோட நைவேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் தான் பண்ணுவா. வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், கதம்ப சாதம் இதெல்லாம் தான் மத்தியான வேளையில் இந்த ராஜபோகம் சொன்னேன் இல்லையா, அந்த இதில் நைவேத்தியம் பண்ணுவோம் பெருமாளுக்கு. உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எது உங்களுக்கு இதாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து பெருமாளுக்கு பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம். நம்மளுக்கு பண்ண வேண்டியது தான் மெயின். அங்கே இதே வழி நம்மளுடைய பக்தி தான் முக்கியமே வழி, இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுன்றது இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு முடிஞ்சது மட்டும் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு தடவை வறுத்துருங்க. தண்ணி விட்டுருலாம். இந்த கப்பாலே அளந்து தண்ணி விட்டுருலாம். 1 2 3 4 கப்பு, 4.5 கப் கிட்ட தண்ணி விட்டுருங்க. நல்லா மூடிட்டு ஒரு 4 விசில் வாங்குங்க. நல்லா குழச்செல்லாம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா வெல்லத்தை கரைச்சி விட்டு எப்படி. ஸோ சக்கரை பொங்கலுக்கு நம்ம இப்போ வந்து வெல்லம் கரைச்சிருக்கோம். வெல்லம் வந்து கரைக்க போகிறோம். எவ்வளோன்னா அரிசி எவ்வளோ எடுத்துட்டேனோ, அரிசி பருப்பு 1.5 கப்பு அப்படின்னா 3 கப் கிட்ட வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுதான் சரியாக இருக்கும். எந்த கப்பால் அரிசி எடுக்கிறோ அதே கப்பால் 1/2 கப்பு பைத்தம்பருப்பு, அதில் 3 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. சரியாக இருக்கும் உங்களுக்கு. 3 கப் வெல்லம் இது நல்லா கரையட்டும். நல்லா கரைச்சதுக்கப்புறமா சக்கரை பொங்கலை நல்லா குழச்சிட்டு, சாதம் பருப்புமா வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா குழச்சிட்டு இதை விட்டோம்னா சரியாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து புளிக்காய்ச்சல் பண்ணணும். புளிக்காய்ச்சல், இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல் கூட நான் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஏன்னா கோவிலெல்லாம் பிரசாதத்துக்குன்னு அதுதான் பண்ணுவாள். கொஞ்சமாக அந்த வேலைக்கு வேணுங்கிறதுக்கு எவ்வளவோ அதை பண்ணி அப்படியே பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாள். அதுதான் இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணி போட்டிருக்கேன். இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. சாதமும் பருப்பும் நம்ம வச்சோம் இல்லையா, சக்கரை பொங்கலுக்கு தயாராக எடுத்தது. வெல்லம் விடுறதுக்கு முன்னாடி இதை நல்லா குழச்சின்றுவோம். அப்புறம் வெல்லம் விட்டுட்டேன்னா அதை முழிச்சுன்றோம். அப்படியே வெல்லம் கரையணும். சாத்தையும் நல்லா குழச்சி வச்சுன்றோம் நம்ம. ஸோ இந்த ஸ்டேஜில் வெல்லம் நல்லா கரைஞ்செடுத்து இதை எடுத்துட்டு கரைஞ்ச வெல்லத்தை இதில் விட்டுடலாம். ஸோ இது வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு இப்படி ஜஸ்ட்டு மேலே மூடி வைங்க. அப்படியே கொதிக்கட்டும். புளிக்காய்ச்சலுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கான புளி எடுத்து ஒரு 3 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி போடுறேன். ஏலக்காய் பொடியும் நெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் விடுறேன். இது எல்லாத்தோடையும் சேர்ந்து இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் அது அதோட வாசனையே வேறு விதமாக இருக்கும். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்க. எப்பயுமே பைத்தம்பருப்பும்
நெய் அதோடு சேர்ந்து கொதிக்கரிச்சு அதுக்கு வந்து ஒரு பாதாம் அல்வாவோட டேஸ்ட் வரும், ஸ்மெல்லும் வரும். அந்த மாதிரி நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணுறச்சு நெய்யை விட்டு ஏலக்காய் பொடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. ஜஸ்ட் அப்படி வெறுமை மூடிருக்கேன், அழுத்திலாம் மூடணும்னு அவசியம் இல்லை. மேலே வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் நான் தாளித்து கொட்டுவேன். உங்களோட சௌகரியம், உங்களுக்கு திராட்சைப்பழம் பிடிக்கும்னா திராட்சைப்பழமும் போட்டு பெருமாளுக்கு நைவேத்தியத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இப்படியே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். சக்கரை பொங்கல் தயாராகிட்டு வச்சுக்கலாம். இதில் நெய் விடுறேன். முந்திரி பருப்பு 10-12 போட்டிருக்கேன். ஒரு சின்ன இத்தினோண்டு பீஸ் தான் பச்சை கற்பூரம், இதையும் ஒரு சைடில் போட்டுக்கணும். நான் அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சர்க்கரையும் போடுவேன். இஷ்டப்பட்டவா போடுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முந்திரி பருப்பு வறுத்துட்டோம். பச்சை கற்பூரம் இந்த ஓரமாக இருக்குது, அந்த பக்கம் போடாதீங்க, இது ஆப்போசிட் சைடில் இதை போட்டுக்கணும். புரட்டாசி சனிக்கிழமைக்கு உண்டான சக்கரை பொங்கலும் பெருமாளுக்கு தயாராகிடுது. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கதம்ப சாத்துக்கு அவரைக்காய், பூஷ்ணிக்காய், பரங்கிக்காய், வாழைக்காய் இது 4ஐயும் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வேக விடலை, இது வேகணும். அதுக்கு முன்னாடி கதம்ப சாத்துக்கு வேணுங்கிறது வறுத்தெடுத்துக்கிறேன், எள்ளு சாத்துக்கு வேணுங்கிறது வறுத்தெடுத்துக்கிறேன், புளியஞ்சாத்துக்கு வேணுங்கிறது வறுத்தெடுத்துனுடுறேன். அதுக்கப்புறம் மரீச்சி எண்ணத்துக்கு வேணுங்கிறதையும் வறுத்துனுடுறேன். இது 4 ஐட்டம் இப்போ நம்ம வறுத்துக்கிறதுக்கு. மரீச்சி எண்ணம்க்கு வந்து வெறும் மிளகு மட்டும்தான் கொஞ்சம் நல்லா சூடு வர வறுத்துட்டு அதை ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்கிடாதீங்கோ. அது வந்து உங்களுக்கு ரவை ரவையாக இருக்கிற மாதிரி உடச்சிட்டு அதை நீங்கள் நெய்யில் போட்டு நல்லா பொரிச்சிட்டு சாத்தில் கலந்து இது பண்ணணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். 1/4 ஸ்பூன் இந்த கறிகாய்க்கெல்லாம் மஞ்சள் பொடி போடுறேன். காய்கறிக்கெல்லாம் வேணுங்கிற உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். அந்த காய்கறி வந்து உள்ளே கொடுத்து வேக வச்சு எடுத்துன்னு வந்துடுறேன். அதுக்குள்ளே இதை வறுக்கிறதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 டேபிள் ஸ்பூன் மிளகை நல்லா சூடு வர வறுத்துடலாம். மரீச்சி அப்படின்னாலே மிளகுன்னு அர்த்தம். இந்த மிளகு சாதம் எதுக்கோசரம் நைவேத்தியம் பண்ணுறா பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அவருடைய பாதத்தில் எப்பயுமே கீழே புஷ்கரணி இது ஓடிண்டே இருக்குமா. ஸோ மலை மேலே இருக்கிறதுக்கும் அதுக்கும் அவருக்கு எங்கேயாவது தணுப்பாக போயிட போகிறதுன்றதுனால அவருக்கு ராத்திரி வேளையில் இந்த மரீச்சி நம்ம நைவேத்தியம் பண்ணுவாங்களாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அவரோட பாதத்துக்கு இந்த புஷ்கரணி வாட்டர் வந்து போயிட்டே இருக்குமா. நல்ல யாருக்காக இருந்தாலுமே இந்த காலை கீழே தண்ணி இருந்ததுன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு அப்படியே ஒரு தணுப்பு வரதானே வரும். அதனால பெரும்பாலும் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு அவருக்கு இது மாதிரி எப்படி யோசித்து பெருமாளை இது பண்ணி பண்ணியிருக்கா பாருங்க. அது உணர்வு பூர்வமாக பெருமாளை உணர்ந்தவா தான் இந்த மாதிரிலாம் யோசித்து பிரசாதம் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ நம்ம ஜஸ்ட் ஏதோ அவரை வந்து ஒரு கல் மாதிரி பார்க்குறோம், நம்ம பண்ணுவார். நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் கேட்குமா கேட்காதா தெரில, நம்ம போகிறோம் பார்க்குறோம், நடக்குமா நடக்காதா தெரியல அப்படின்னு இருக்கிறவாளுக்கு எதுவுமே அங்கே வந்து சாத்தியமே இல்லை. ஃபுல் சரண்டர். நீங்கள் வந்து கோவிந்த நாமத்தை மட்டும் சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சேன்னா அவர் பார்த்து சிரிச்சு, நான் எப்பயுமே சொல்லுவேன், அவர் சிரிச்சுட்டே இருக்காருன்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருப்போம். ஏன்னா அவர் கையில் வந்து எதுவுமே ஆயுதங்களே கிடையாது. பார்த்தில்ல, எல்லா சுவாமிக்கிட்டையும் ஏதாவது ஒரு ஆயுதமோடு இருந்துருப்பா. அவருக்கு வெங்கடாஜலபதி கிட்டக்க ஒரு ஆயுதமுமே இருக்காது. ஆனால் வந்து அவர் சிரிச்சுட்டே இருக்கிறதுக்கு அதுக்கு அவர் சிரிச்சுட்டே இருக்கிறது நம்ம நினச்சிட்டு இருப்போம். நம்ம தப்பு பண்ணுவோம்னா அவர் வைக்கிற மாதிரி ஆப்பு சிரிச்சுட்டே வைப்பார் ஆப்பு அப்படின்னு சொல்லுவேன் நான். அதனால் எப்பயுமே அவரை மாதிரி கருணை கடல் நிஜமாலுமே அவ்வளோ அனுகிரகத்தை நம்மளுடைய பிரார்த்தனைகள் என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அதுதான் அதுவும் வந்து எல்லாருமே சொல்லுவா, முதல்ல கீழே போய் தாயாரை பார்த்துட்டு தான் பெருமாளை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. தாயார்கிட்ட வந்து எப்பயுமே அப்ளிகேஷன் போட்டணும், அம்மா நான் மேலே போய் அப்பாவை பார்க்க போகிறேன்,
நீ வந்து எனக்கோசரம் ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி முன்னாடி தாயாரை போய் பார்த்து அவள்கிட்ட ரெக்கமெண்டேஷன் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பெருமாளை பார்க்க வரணும். அதுதான் ஐதீகமே. எப்பயுமே நம்ம எல்லாரும் மேலே போயிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து அம்பாளை பார்க்கணும். ஆனால் தாயாரை தான் முதல்ல பார்க்கணும், அப்புறம் தான் பெருமாளை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறோமோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து போய்டும்னு சொல்லுவா எல்லோரும். இது என்ன வறுத்துட்டோம், இதை எடுத்துக்கலாம். இந்த 2 டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து மரீச்சி எண்ணத்துக்கு, கதம்ப சாத்துக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் கிட்டக்க தனியா போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 6 மிளகாத்தூள் போட்டிருக்கேன், நல்லெண்ணெய் ஜஸ்ட் ஒரு ட்ராப் போட்டு இதை வறுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா கீழே அதே மாதிரி கீழ் திருப்பதிக்கு வந்தீங்கன்னா அங்கே கோவிந்தராஜ பெருமாள் இருப்பார். அவர் வந்து இவரோட அண்ணா அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி எங்கே நீங்கள் பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னாலுமே உப்பிலியப்பன் கோவிலில் இருக்கிற பெருமாளும் ரொம்ப அப்படியே விசேஷம், ரொம்ப அழகாக இருப்பார். புரட்டாசி சனிக்கிழமையில் அவரை தரிசனம் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இதில் இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாட்டி ஆக்சுவலி திருவாரூரோட ஜெயந்திக்கு மன்னார்குடி போயிருந்த போது அது பக்கத்தில் தான் எங்கள் தாத்தா பாட்டி பாட்டியோட ஊர் வந்து இருள்ளிக்கு, தாத்தாவோட ஊர் வந்து ஆதிச்சபுரம். அந்த இதில் வந்து அங்கே பக்கத்துலேயே தாத்தாவோட சொந்த ஊர், அது பக்கத்துலேயே குலதெய்வம் இருந்தார் வெங்கடரமண சுவாமி. நான் இத்தனை வருஷமாக போனதே கிடையாது. வெங்கட்ரமண சுவாமி தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ இந்த வருஷம் போயிட்டு பார்த்தோன்னா நிஜமாக அவர் ஆஜானுபாவம், அவரும் அவ்வளோ அழகாக அவ்வளோ ஜோராக ஜம்முன்னு இருந்தார். ஆனால் அந்த கோவிலை வந்து வரவாளே இல்லை. அதுதான் அங்கே இருக்கிற பெரிய கஷ்டமாக இருந்தது. அப்படியே காலியாக இருந்தது கோவில். திருப்பதியில் வந்து நம்மளால் அவர் முன்னாடி ஒரு செகண்ட் நிற்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் அப்படியே மணிக்கணக்காக உட்காந்துட்டு இருந்தோம். அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. பெருமாள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. நம்ம வந்து இங்கே மட்டும் போனாதான் பார்க்க முடியும், இங்கே மட்டும்தான் விசேஷம்னு நினச்சிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல அவர் இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இது செவந்தத்தும் இதில் தேங்காய் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை அப்படியே அடுப்பு அனுப்பிச்சுடுறேன். ஸோ இது கதம்ப சாத்துக்கு தயாராகிடுது. அதே மாதிரி புளி சாத்துக்கு வேணுங்கிறதுல வறுத்து எடுத்துனோம்னா 2 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் தான், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். நம்ம பண்ண போகிறதுக்கு இந்த அளவு பொடிக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பண்ணுறேன். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாவத்தல் ஒரு 4 எள்ளு ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்குவோம். கருகிட வேண்டாம், அப்படியே மெதுவாக அப்படியே வறுத்துருவோம். அடுப்பு சின்னதாக வச்சுட்டு இந்த வெந்தயம் நல்லா வறுப்பட்ட வாசனை வரும், எள்ளும் நல்லா படப்படன்னு வெடிக்கும். அந்த இதில் வச்சுருந்தோம். புளிசாதம் வந்து பெருமாள் கோவிலில் இருக்கிற புளிசாதமே சம்திங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அது வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காத ஒரு இது. 2 விஷயம் நிச்சயமாக சொல்லுவேன். பாக்கி ஸ்வீட்ஸ் எல்லாம் பற்றி எனக்கு தெரியல. ஒன்று வந்து தயிர் சாதம், இன்னொன்று வந்து புளி சாதம். 2ம் வந்து பெருமாள் கோவிலில் கிடைக்கிற பிரசாதம் வந்து அவரோட திருஷ்டினாலயா அப்படி ஒரு டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா. வறுத்துட்டோம், இது எடுத்துக்கலாம். புளி சாதத்துக்கு வேணுங்கிறது வறுத்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ எள்ளு சாத்துக்கு வேணுங்கிறதையும் வறுத்துடலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஈக்குவல் அமௌண்ட் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 4 மிளகாத்தூள் போடுறேன். இந்த புளி சாத்துக்கு நம்ம வறுத்துணும் பார்த்தீங்களா, அதுவும் இந்த எள்ளு சாத்து பொடியும் கண்டினியூஸாக மிக்சியில் ஓட விடாதீங்க. பல்சஸ் கொடுத்து பவுடர் பண்ணிங்கன்னா அழகாக பவுடராக வரும். அப்போ நீங்கள் இது சாதத்தை போட்டு இது பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இன்னொன்று கேட்பீங்க எல்லோரும், வெள்ளை எள்ளில் தான் சாதம் பண்ணணுமா, கருப்பு எள் பண்ணக்கூடாதான்னு. தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த எள்ளு கிடைக்கிறதோ அதை வச்சு நீங்கள் தாராளமாக சாதம் கலந்துக்கலாம். நல்ல எள் உளுத்தப்பருப்பும் செவக்கணும், எள்ளும் வெடிக்கணும். இதெல்லாம் பவுடர் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டோன்னா நமக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காத்தால் கடன்னு எல்லா சமையலையும் தலையை முடிச்சுவிட்டு 10:30 மணிக்கு ராகுகாலத்துக்கு அப்புறம் பெருமாளுக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இதுவும் ஒரு பொட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எள்ளு சாதத்துக்கு வேணும், அது வறுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் பொடி பண்ணிட்டு வந்துட்டு ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சோன்னா தயாராகிடும். சமைச்சா இது என்னென்னு கேட்டீங்கன்னா, மரிச்சி ரைஸ்க்கு பச்சரிசி 1 கப் எடுத்துட்டுருக்கேன். நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிடுவோம். நல்லா 3.5 கப் தண்ணி விட்டு வேக விட்டுருவோம். ஸோ இதுவும் ஒரு 4-5 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த மரிச்சி எண்ணத்துக்கு சாதம் பண்ணினோம் இல்லையா, அது நல்லா ரெடி ஆகிடுது. அதையும் குழச்சிக்கணும். முன்னாடி இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுறேன். இதுக்கு நெய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த கப்பில் ரைஸ் எடுத்துனாலோ அந்த கப்பில் ஒரு 1/4 கப் கிட்ட நெய் தேவை. நல்ல ஆற்றுலேயே காய்ச்சின நெய்யாக எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பெருமாளுக்குன்னு எல்லாம் காய்ச்சி எல்லாம் பண்ணுவோம். நம்ம இந்த 2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி பண்ணோம் இல்லையா, இப்படி ரவையாக பொடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது. இந்த இதில் இதை ஆட் பண்ணலாம். பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். மிளகு வந்து இந்த நெய்யில் நல்லா பொரியணும். இந்த சாதத்தில் இப்படி வரும். இந்த மாதிரி நல்லா ஜோராக கலந்து எடுத்துட்டாச்சு. மரிச்சி அன்னமும் தயாராகிடுது சுவாமி நைவேத்தியத்துக்கு. இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடுத்து. இந்த சாதத்தோட காயெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்லா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு வேண்டாம், இதில் கரைச்சி விட்டுருங்க. கதம்ப சாதம் வந்து ரொம்ப புளிக்காது எப்பயுமே, அதனால் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ். நம்ம ரைஸ் எடுத்துக்கோன்னு கேட்டீங்கன்னா, ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் சாதம். இது அதுக்கு பருப்பு எவ்வளோ தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கப்பாலேயே நல்லா ஒரு 1/4 கப் கிட்டக்க துவரம் பருப்பு நல்லா மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்குவோம். சாதத்தை தனியாக முன்னாடியே வேக வச்சுருங்கோ, அதுக்கப்புறம் பருப்பையும் தனியாக வேக வச்சுக்கணுங்கோ, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 2 கரண்டி பருப்பு போடுறேன். ஸோ இந்த கதம்ப சாதத்துக்கு தேவையான உப்பை நம்ம இதில் போட்டுடலாம். காரிகாய்க்கு மட்டும்தான் போட்டிருந்தோம், ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருந்தேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருந்தேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes இது நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை பொடி பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும் இல்லையா, அதெல்லாத்தையும் இதில் போட்டு, ஏன்னா இந்த 5 to 10 minutes கூட இந்த பச்சைப்புளி வாசனையெல்லாம் போகும். இந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா சேர்ந்துக்கும், நல்லா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ்டாக ஆகும். அந்த இதில் கரிகாலெல்லாம் நம்ம வெறும் உப்பு தான் போட்டோம். இந்த புளியோட இது கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிக்கோங்க. எல்லாமே ஒன்றா சேர்ந்தான அப்புறமா நம்ம பவுடர் பண்ணுறதுக்குன்னு வறுத்தோம் இல்லையா, அதை போட்டோன்னா ரெடி. அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் கடுகு, சுண்டைக்காய், சாப்பிடாத சுண்டைக்காயாக ஃப்ரெஷ்ஷாக காய வச்சு இது பண்ணியிருக்க சுண்டைக்காயாக. இது உப்பு போட்டது வாங்க வேண்டாம், நீங்கள் உப்பு போடாத கடைகளில் கிடைக்கும் காய வச்சு சுண்டைக்காய் வத்தல், அதை வாங்கி வறுத்து இதில் போடுங்க. சுவாமி நைவேத்தியத்துக்கு இது ரொம்ப விசேஷமான ஒரு இது. ஸோ இது ரெடி ஆகட்டும், நம்ம பார்க்கலாம். ஒரு 5 minutes இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறேன். ஸோ 10 minutes அது மாதிரி கொதிக்க விட்டு கிளறி விட்டு இது பண்ணிப்போம். கெட்டியாக இருக்குது தெரியுது அவங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்குன்னு கதம்ப சாதத்துக்குன்னு பவுடர் பண்ணோம் இல்லையா, இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணணும். வறுத்தது எல்லாத்தையும் பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணணும்.
கருவேப்பிலை போடலாம். பவுடர் சேர்த்தப்பறம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு கலச்சிட்டு எல்லாமே சேர்ந்து கொதிக்க விடுங்க. ஏன்னா பவுடரில் இருக்கிற கடலை பருப்புனாலெல்லாம் ரொம்ப திக்காகிடும். கொஞ்சம் தண்ணி விடுறதுனால தப்பு கிடையாது. ஏன்னா ஆறினா இன்னுமே திக்காகும். ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் இந்த சாதத்தில் அப்படியே விடுறேன். இது நல்லெண்ணெய். ஒரு 5 டீஸ்பூன் கிட்டக்க நல்லெண்ணெய் விடுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10-15 சுண்டைக்காய் இதில் போடுறேன். சுண்டைக்காயை நல்லா பொரிஞ்சிட்டு இதில் சேர்த்துடலாம். அதாவது பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணுறச்சு எல்லாரும் வந்து வாயையும் மூக்கையும் சேர்ந்து மூடிட்டு தான் பண்ணுவாங்களாம். ஏன்னா அதை முதல்ல முகர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல இன்னும் ஒரு பயபக்தியோடு பண்ணுறா பாருங்க. ஸோ கதம்ப சாதம் தயார். அடுத்தது பார்க்கலாம். ஸோ புளிக்காய்ச்சல் பண்ணிடலாம். இது ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 6 போட்டிருக்கேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு போடுறேன். உளுத்தப்பருப்பு வந்து நம்ம தாளிச்சு கொட்டி கடைசியாக இது பண்ணுறதே போட்டோன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இதோட சேர்ந்து கொதிச்சுட்டுனா நசக்குன்னு போயிடும். கடலைப்பருப்பு மட்டும் நீங்கள் தாளிச்சு கொட்டுங்க. சாதம் பேசுறதுக்கு முன்னாடி உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கடுகெல்லாம் வெடிச்சுட்டு இதுவும் செவந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி, இந்த புளிஜலம், ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். இது அப்படியே நல்லா கொதிச்சு கெட்டியாகட்டும். கொஞ்சம் கெட்டியானப்புறமா இதுக்குன்னு ஒரு பவுடர் பண்ண பற்றிலாம் இந்த பவுடரை ஆட் பண்ணோன்னா சரியாக இருக்கும். கடைசியாக அதில் வந்துட்டு நம்ம தாளிச்சுக்கு இதுலேருந்து எடுத்து சாத்தை போட்டு நம்ம பிசையறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெயில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் நிலக்கடலையும் வறுத்து இதில் போட்டு கலந்து சுவாமிகிட்ட நைவேத்தியம் வைக்கலாம். ஸோ இது போடணும். இது ஆனால் கொதிக்கட்டும். ஒரு பாதி கொதிச்சதுக்கப்புறம் இதை போடணும். பார்த்தீங்கன்னா கொதிச்சு இந்த அளவுக்கு இருக்கா. இந்த ஸ்டேஜில் இந்த பொடியை நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பொடியை இதில் ஆட் பண்ணி இந்த பொடியோடு சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். ஒரு 7 to 8 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நம்ம பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் வெல்லம் போடுறேன். இது ஆப்ஷனல், வேண்டாம் எங்களுக்கு நல்ல காரசாரமாக அப்படியே இருக்கட்டும்னா விட்டுடுங்க. இவ்வளோ புளிக்காய்ச்சல் நான் எடுத்து வச்சுட்டேன். இதில் இருக்கிறதுல தான் போட்டு கொடுக்குறோம். இது நல்லா இதுவே கொஞ்சம் நாழியாச்சுன்னா இன்னும் கெட்டியாகும். சரியா பவுடர்லாம் நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் மேலே வந்துருக்கு பண்ணுவோம். ஸோ இது கலந்துருக்கும். இதில் மேலே வறுத்த நிலக்கடலை இது. பட் இந்த நிலக்கடையில் உப்பு போடல, அதனால் தைரியமாக புளிக்காய்ச்சலில் இருக்கிற உப்பே போதும். இது வந்து கொஞ்ச நாள் அப்படியே ஊறித்துனா நல்ல உதிரியாக ஆகிடும். இனிஷியலி புளிக்காய்ச்சல் கலந்த கையோட உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஊறித்துனா ஜோராக ரெடி ஆகிடும். நம்ம வடை தட்டி முடிச்சோன்னா அதுக்குள்ளே இதெல்லாம் ஊறிடும். எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்து வச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ புளிக்காய்ச்சல் சாதமும் தயாராகிடும். இப்போ நம்ம வந்து எள்ளு சாதம் பண்ணிடலாம். நாலுலேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு ஒரு 5-6. சாதத்தில் நான் உப்பு போட மாட்டேன், நல்ல இதில் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுருக்கேன். எள்ளு சாதத்துக்குன்னு பொடி பண்ணோம் இல்லையா, இந்த பொடியும் இல்லை அடுப்பு அனுப்பிச்சுடுறேன்.
இந்த பொடி ஜாஸ்தியாக எடுத்துன்னா என்ன மாமி பண்ணுறது, அதை வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு கேட்டேன்னா மிளகா பொடியோடு அதை ஆட் பண்ணிட்டுருக்கோம். தோசை மிளகா பொடியோடு ஆட் பண்ணிட்டேன்னா அது பரவாயில்ல. ஒன்றுமே இல்லையே, அதான் வெள்ளை எண்ணும் உளுத்தம் பருப்பு மிளகா வத்தல் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனையாகவே இருக்காது. மிளகா அப்படி இன்னும் வாசனையாக இருக்கும். சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுட்டு பேலன்ஸ் மிஞ்சிட்டுனா அதில் போட்டுருவோம், தூக்கி போட்டுற வேண்டாம். ஸோ சோறான எள்ளு சாதமும் தயாராகிடுச்சு, பெருமாளுக்கு தயாராகிடுச்சு. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ தயிர் சாதம் ரெடி பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நல்ல கையால் ஃபஸ்ட்டு அழுத்தி பிசைஞ்சுருவோம். சாதம் கொதிக்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கை பார்த்தாலே தெரியும் செவந்து விடுத்து வருவோம். நல்லா அந்த நல்ல சூடாக இருக்கிறச்சு கையால் அப்படி அழுத்தி பிசைஞ்சேன்னா தான் நல்ல மசிய சாதத்தோட உருவமே இல்லாமல் நல்லா ஜோராக வரும். இல்லை கரண்டியால் மசிச்சுக்கிறேன்னா கரண்டியால் மசிச்சுக்கோங்க. நான் சுட சுட செய்கிறேன், நீங்களும் சுட சுட கையால் செய்யறீங்க. பால் காய்ச்சி ஆற வச்ச பால், சுவாமிக்கு தனியாக பண்ணும்போது சாப்பிட்ட பால் தான் வேண்டாம். ஒரு டம்ளர் கிட்ட பால் விட்டுட்டேன். அதே மாதிரி ஒரு கப் கிட்டக்க தயிர் ஃப்ரெஷ்ஷாக உரக்குத்தி எடுத்துக்கோங்க. சாப்பிட்ட தயிர்லாம் வேண்டாம் சுவாமிக்கு. அதேமாதிரி சாமிக்கு பேசுறது இதில் உளுத்தம்பருப்பு சேர்க்க வேண்டாம். வெறும் கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மட்டும் போட்டு இது பண்ணுவோம். இதோட கூட நிறைய பேர் தயிர் சாதத்தில் உளுத்தம்பருப்பு சேர்த்து இது பண்ணுவா. நீங்கள் அது போட வேண்டாம், வெறும் கடுகு மட்டும் தாளிச்சுக்கணும். கருவேப்பிலை இப்படி சைடில் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 7 ஸ்பூன் விடுறேன். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி இதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, பெருங்காயப்பொடியும் இந்த கருவேப்பிலை நிறைய போட்டுருக்கிறேன். பச்சை மிளகா வெங்காயம். இதை இந்த கருவேப்பிலையும் பெருங்காயமும் இருக்கு இல்லையா, அது மேலே விட்டுருணும். இந்த சூடான தயிர் சாதமும் சுவாமிக்கு தயார். இது கொஞ்சம் தளராக இருக்கட்டும், ஏன்னா சாதமும் சூடாக இருந்தது இல்லையா, கொஞ்சம் நாழி ஆச்சுன்னா கெட்டியாகும். அதனால தான் அந்த ரேஷியோவில் 1 கப்பு தயிர், ஒரு டம்ளர் பால் ரெண்டுமா விட்டு பிசைஞ்சு வச்சேன்னா புளிக்காமல் நல்லாயிருக்கும். ஸோ இது ஜோறு இந்த மாதிரி தளர இருந்தால் தான் தயிர் சாதம் நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அது இதுவே கொஞ்சம் ஆறினா கெட்டியாகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. புளி சாதம் மட்டும் கலக்கும். வடமாவில் நல்லா ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்டக்க பெருங்காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, கருவேப்பிலை. இது உளுந்து நல்லா ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு இதில் 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு வத்த மிளகா, சின்ன பீஸ் இஞ்சி வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதில் மேலே உப்பு போட்டிருக்கேன், அண்ட் கருவேப்பிலை போட்டிருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன், 7 ஸ்பூன் நெய். மிக்சியில் அரைக்கிற மாவு தான் கரெக்டாக இருக்கும். ஒன்றும் கவலையே படாமல் பண்ணலாம். நீங்கள் கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அப்புறம் மாவு அப்படி எடுத்து இப்படி ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுருவோம். ஒரு தடவையும் ஆனால் தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. புரட்டாசி சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். 2வது சனிக்கிழமை ஏகாதசியாக வருது, ரொம்ப அதுக்கு நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த தளிகையை 3, 4 வாரம் இருக்க எப்போ முடியுமோ இப்போ நீங்கள் பண்ணலாம். உங்கள் சௌரியம் போல் பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்க பெருமாளுக்கு. ஸோ ஏன்னா கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம், நம்ம என்னெல்லாம் பிரார்த்தனை வைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். நல்ல எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அவர் மேலே பக்தி உண்டு, ரொம்ப ஒரு இது உண்டு. என்ன சொல்கிறது, சுவாமி மேலே பக்திங்கிறத தாண்டி ஒரு அன்பு, ஒரு காதலே இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் கூட நிறைய பேர் இருக்கா. ஸோ
அதாவது அவரே சொல்கிறார், நீ எப்படி என்னை பார்க்குறியோ அப்படி நான் உனக்கு, நீ என்ன அம்மாவை பார்த்தா அம்மா, அப்பாவை பார்த்தா அப்பா, ஃப்ரெண்டாக பார்த்தா ஃப்ரெண்டு, சகோதரராக பார்த்தா சகோதரன், நீ என்னை குழந்தையாக பார்த்தா நான் உன்னுடைய குழந்தை. அவர் நம்ம எப்படி பாவிச்சு அவர்கிட்ட பக்தி செலுத்துகிறோமோ அந்த மாதிரி அவர் நம்ம கூட இருக்கார். அதுதான் நிஜம். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக இந்த புரட்டாசி சனிக்கிழமை தலிகையை பண்ணி அவர்கிட்ட நிவேத்தியம் பண்ணி உங்களுடைய கோரிக்கைகள்லாம் வச்சுட்டா கோரிக்கைகள்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். இதில் எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம் அவங்க எல்லாருக்கும். ஸோ நீங்கள் எல்லா நைவேத்தியங்களையும் பெருமாள்கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணுறச்சு ஒவ்வொரு இதையும் துளசி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு தீர்த்த பாத்திரத்தில் ஏதாவது செப்புலேயோ பித்தளையிலையோ எதில் உங்ககிட்ட இருக்கோ அதில் எடுத்துக்கோங்க. இல்லை வெள்ளியில் இருக்கிறவா வெள்ளியில் வைங்கோ, எவர் சில்வர் வேண்டாம். இதில் நீங்கள் தீர்த்தம் எடுத்துட்டு அதில் துளசி, ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம் இது கலந்து அதையும் பெருமாள்கிட்ட வச்சுட்டு இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி மெயினாக அவருக்கு துளசி மாலை தான் மெயின், அதை சாத்தி எல்லாரும் ஹாப்பியாக கொண்டாடுவோம். ஸோ இந்த கோவிந்த நாமம் தான் இந்த கலியுகத்தில் ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம், நமக்கு கிடச்சிருக்கிற வரப்பிரசாதம். ஸோ நம்மளுடைய பாவங்களெல்லாம் போக்கி நம்மளை நல்ல ஒரு சச்சிந்தனையோடு இருந்துட்டு எப்பயுமே பகவானை கும்பிட அந்த ஒரு நல்ல புத்தியும் நல்ல மனசையும் நல்ல ஒரு செயல்களையும் அவர் அனுகிரகம் பண்ணட்டும். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். லோகத்தில் எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கிய சௌக்கியத்தோடு நல்லா இருக்கணும். நம்ம எல்லாரும் எல்லாருக்கோசரமும் பிரார்த்தனை பண்ணிப்போம் வெங்கடரமண சுவாமிகிட்ட. ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையான் ஜய கோவிந்த முகுந்த அனந்த ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையான் ஜய கோவிந்த முகுந்த அனந்த ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையான் தீனசரண்யன் எனும் பெயர் கொண்டான் தீனசரண்யன் எனும் புகழ் கொண்டாய் தினனே போ பேரவர் கண்டாய் தீனசரண்யன் எனும் புகழ் கொண்டாய் தினனே போ வேறவர் கண்டாய் ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையான் ஜய கோவிந்த முகுந்த ஆனந்த ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையான் ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே திருமகளலமேல் மங்கை மணாளனே ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே திருமகளலமேல் மங்கை மணாளனே ஜகநாதா ஜகநாதா சங்கச்சக்ரதரனே ஜகநாதா சங்கச்சக்ரதரனே
திருவடி கபயம் அபயமையா உன் திருவடி கபயம் அபயமையா ஜெய ஸ்ரீனிவாச திருவேங்கட முடையான் ஜய கோவிந்த முகுந்த அனந்த ஸ்ரீனிவாச திருவேங்கட முடையான். ஆ ஆ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ನಿರ್ಮಲ ಗೋವಿಂದ ನೀಲಮೇಘ ಶ್ಯಾಮಳ ಗೋವಿಂದ ಪುರಾಣ ಪುರುಷ ಗೋವಿಂದ ಪುಂಡರಿಕಾಚ ಗೋವಿಂದ ನಂದ ಮುಗುಂದ ಗೋವಿಂದ ನವನಿತ ಚೋರ ಗೋವಿಂದ ದೀನ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಅನಾಥ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಆಪದ್ ಬಾಂಧವ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಜಯ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ಗೋವಿಂದ 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 ಗೋವಿಂದ. நன்றி, வணக்கம்.